பாரதிய ஜனதா கட்சியில் வரி எந்திருக்கின்ற நிர்வாகிகளே, பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வரி எந்திருக்கின்ற நிர்வாகிகளே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து வரி எந்திருக்கின்ற நிர்வாகிகளே மற்றும் புரட்சி பாரத கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, நம் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, வியாபாரிகளே, தொழிலாளர் நண்பர்களே, பத்திரிகையாளர், ஊடக நண்பர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கம். ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக கோட்டை. நான் வருகை தங்கிட்ட பொழுது என்னுடைய வாகனம் தண்ணியில நீந்திக்கிட்டு வர மாதிரி மக்கள் வெள்ளத்திலே நீந்தி கொண்டு மக்களை வந்து தந்திருக்கிறது. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விளையும் பெயர் முளையிலே தெரியும் என்று சொல்லி, வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு இங்க இருக்கின்ற மக்களுடைய எழுச்சிய காட்சி. நேற்றைக்கு முன்தினம் மயிலாப்பூர்ல முத தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினேன். அந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசியதிலே ஸ்டாலினுக்கு பயம் வந்துட்டது, தேர்தல் தோல்வி பயம் வந்துவிட்டது. 3 அமைச்சர்கள், நான் சொன்ன கருத்துக்கு 3 அமைச்சர்கள் ஏதோ பத்திரிகையில செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. அப்படின்னா அவர்களுக்கு தேர்தல் பயம் வந்து விட்டது. இன்றைக்கு நாங்கள் சொன்ன கருத்துக்கு பதில் சொல்ல முடியல. மக்கள் ஆதரவு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிக்கு பெருகி வருகின்ற காரணத்தினாலே ஸ்டாலின் அதிர்ந்து போயிருக்கிறார். ஸ்டாலின் அவர்களே, நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களிலே வெல்லும், வெற்றி பெறும், அதிமுக ஆட்சி அமைக்கும். திரு ஸ்டாலின் அவர்களே, 25 நாட்கள் தொடர்ந்து நீங்க தேர்தல் கூட்டணி பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க. எவ்வளவு 25 நாட்கள்? அந்த 25 நாட்கள் பேசி கூட இன்னும் முடிவு எட்டப்படவில்லை. நாளே நாள் முதல் நாள் எங்களுடைய கட்சி தலைமை அலுவலகத்திற்கு எங்க கூட்டணி கட்சி சேர்ந்த பிரதிநிதிகள் வந்தாங்க, பேசணும். பேசின உடனே எங்க கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள் என்று அப்பொழுது அறிவிக்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி அறிவிச்சோம்ல. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் எல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கின்றது. ஒரு கட்சியினுடைய மூத்த தலைவர் பேசுகிறார், கூட்டணியில் பேசிவிட்டு வெளியிலே வருகிற பொழுது அழுது கொண்டே சிரிக்கின்றேன் சொன்னார். அழுது கொண்டே சிரிக்கிறார். அப்படிப்பட்ட தலைமையை அந்த கட்சியில் கூட்டணி தலைமை ஏற்றுக்கின்றது. அது மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தை கட்சிகள் என்ன அந்த எந்தெந்த தொகுதி அந்த கட்சிக்கு இறுதி செய்யப்படவில்லை. காங்கிரஸ் கட்சிக்கு எந்தெந்த தொகுதி என்று அறிவிக்கப்படவில்லை. அது மட்டுமல்ல, எப்பொழுது பார்த்தாலும் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் அடிக்கடி வெளியிடுவார், எங்க கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணி, தொடர்ந்து 10 ஆண்டு காலம் எங்க கூட்டணியில் அங்கம் வைக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களே, 10 ஆண்டு காலம் உங்களோடு கூட்டணியில் இருந்த காரணத்தினால்தான் அவர்களுக்கு கடந்த தேர்தலை விட ஒரு தொகுதி குறைத்து கொடுத்திருக்கின்றீர்கள். 10 ஆண்டு காலம் உங்க கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் உங்களுக்கு விசுவாசமாக நடந்தது. தமிழ்நாட்டில் நடக்கின்ற கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலி வன்கொடுமைகள் இதையெல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிகள் பேசவே இல்லை, வாயே திறக்கல, மௌனம் காத்தார்கள். உங்களுடைய அரசுக்கு துணை நின்றார்கள். நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை, மக்களுடைய பிரச்சனையை
சட்டமன்றத்தில் கூட எடுத்து வைக்க முன்வரவில்லை. அப்படி உங்களோடு இருந்தவருக்கு ஒவ்வொரு இடம் குறைத்து கொடுத்தீர்கள். அண்மையில் ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு போய் சேர்ந்தது, அதுக்கு அதிக இடம் கொடுத்திருக்கிறீங்க. இதுதான் திமுக. அண்ணா திமுக அப்படி அல்ல. தேர்தல் நேரத்தில் கூட்டணி எப்போ தேர்தல் முடிந்து விட்டால் அந்த கட்சி அந்த கொள்கையின் அடிப்படையில் மக்களுடைய பிரச்சனையை முன்வைப்பார்கள். அது எங்க கூட்டணியுடைய தர்மம். ஒவ்வொரு கட்சியும் மக்களுக்கு பாடுபட வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட இயக்கங்கள். ஒவ்வொரு கட்சியும் மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை ஆளுகின்ற கட்சிக்கு எடுத்து வைப்பதுதான் அந்த கட்சியுடைய நோக்கமாக இருக்கும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணிக்கு அதையெல்லாம் கவலைப்படல, மக்களுடைய பிரச்சனையை எடுத்தே வைக்கல. அதனால திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு மக்களுடைய செல்வாக்கு இருந்துட்டாங்க. அவர்களுடைய ஏற்கனவே பெற்ற இடங்களை விட குறைவான இடங்கள் தான் கிடைத்திருக்கிறது என்பதை அவர்கள் இப்பொழுதாவது புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஸ்டாலின் பேசுறார், எடப்பாடி பழனிசாமி 10 தோல்வி கண்டுவிட்டார் என்று. திரு ஸ்டாலின் அவர்களே, 2011 2021 வரை தில்லு திராணி தெம்பு இருந்தா நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் இருக்கின்ற வரையும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்த்திய வரலாறே கிடையாது.